முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க செல்கிறார் முதலமைச்சர் விஜய். சட்டப்பேரவை நிறைவடைந்ததை தொடர்ந்து மு.க.ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்திக்க முதலமைச்சர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். தற்போது சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சட்டப்பேரவை அலுவலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திப்பதாக முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது சட்டப்பேரவை அலுவலகத்திலிருந்து கிளம்பியிருக்கிறார். போலீஸ் பாதுகாப்புடன் அவர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திப்பதற்காக தற்போது புறப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதை தொடர்ந்து இன்று சட்டப்பேரவை எம்எல்ஏவாக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டதை தொடர்ந்து தற்போது மரியாதை நிமித்தமாக திமுக தலைவரை சந்திப்பதற்காக விஜய் புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த சந்திப்பு குறித்த விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நேரடியாக சந்திக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்காக தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை தற்போது சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் மூத்த நிர்வாகிகள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அங்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாகவே இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திராவிட கழக தலைவர் வீரமணியை நேரடியாக பெரியார் திடலுக்கு சென்று நேற்று சந்தித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். அதன் ஒரு பகுதியாகவே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை நேரடியாக அவருடைய இல்லத்தில் சென்று விஜய் சந்திக்க இருக்கிறார். இதற்காக அங்கு செல்லக்கூடிய அவருக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் நின்று உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக தலைவரை சந்தித்த பிறகாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் இன்று சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். சரியாக 3:30 மணிக்கு பிறகாக வைகோவை சந்திக்க அண்ணா நகர் இல்லத்திற்கு அவர் செல்ல இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நாளை விசிக தலைவர் திருமாவளவன், அதே போன்று பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரையும் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். அதற்கான அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் மரியாதை நிமித்தமாகவே ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் சந்தித்து விஜய் தன்னுடைய வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். ஏற்கனவே பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் பார்த்தோம் என்றால் கட்சி அலுவலகங்களுக்கே நேரடியாக சென்று கட்சி தலைவர்களை சந்தித்து தனக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாகவே முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் நேற்று வீரமணியை சந்தித்த நிலையில் இன்று திமுக தலைவர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரையும் சந்திக்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நாளை திருமாவளவன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். நந்தினி, விஜயுடன் வேறு யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள்? தமிழ்நாடு முதலமைச்சருடன் அமைச்சர்கள், அதாவது அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் உடன் சென்றிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இதற்காக வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அனைவருமே மிகுந்த உற்சாகத்துடன் அவருக்கு வரவேற்பளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலைக்கு செல்ல இருக்கிறார். தற்போது ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் அடைந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பானது பார்க்கப்படுகிறது. அவருடன் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், குர்சி ஆனந்த் உள்ளிட்டோரும் உடன் சென்றிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெறுவதை மரபாக கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினையும் அவர் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். அங்கு திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலூர், கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அதே போன்று
சேகர் பாபு உள்ளிட்டோரும் திமுக தலைவருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலை செல்லும் வழி முழுவதுமாக பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்காக தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அவரை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். சட்டப்பேரவை நிறைவடைந்ததை தொடர்ந்து மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து தற்போது அவரை சந்திப்பதற்காக போலீஸ் பாதுகாப்புடன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அங்கு விரைந்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அவர் வருகையை முன்னிட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இல்லத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அவரை வரவேற்பதற்காக ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு வெளியே முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள், திமுக முக்கிய நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் ஆகியோர் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகையை முன்னிட்டு அவரை வரவேற்பதற்காக திமுகவின் மூத்த நிர்வாகிகள் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் வருகையை முன்னிட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இல்லத்திற்கு வெளியே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றார் நேற்று. அதனைத் தொடர்ந்து திராவிட கழக தலைவர் வீரமணியை நேற்று சந்தித்து மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. அவரிடம் வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து இன்று சட்டப்பேரவை நிறைவடைந்ததை தொடர்ந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து தற்போது அவரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை விஜய் சந்திக்கவிருக்கிறார். The Chennai Silks in Mega Summer Sale.